ஆர்ஷனிக் மிசைல் இதோட பயன்பாடு உக்ரைனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? இந்த ஒரு ஏவுகணையை ஏவி முடிச்சதுக்கு அப்புறமா யூரோப் கிட்ட இருந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்ததுன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அதை பற்றி நம்ம அந்த அளவுக்கு பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மிசைல், பாலிஸ்டிக் மிசைல் இல்லை ஹைப்பர்சோனிக் மிசைல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை இல்லைனா ரஷ்யாவோட ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸை அதிகப்படுத்த போகிறதா இந்த ஒரு மிசைலுக்கு ஒரு புது பேரையும் கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த ஏவுகணையை சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த ஒரு திட்டத்தை ரஷ்யா இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இதில் வந்திருக்க ஒரு மேஜரான அப்டேட் என்ன தெரியுமா? 2025 ஜூலை மாதம் இல்லை அதுக்கு முன்பட்ட காலத்தில் இதே ஆர்ஷனிக் மிசைலானது பெலாரஸில் ஆக்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஏவுகணையானது யூரோப்புக்கு பெலாரஸில் ரஷ்யா வச்சிருக்க ஒரு செக்மேட்டாக இப்போ மாறப்போகுது. செக்மேட்டா? ஒரு நிமிஷம் இரு. ரஷ்யாவோட Su-75 அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டும் இதில் வந்திருக்கு. இதில் நம்ம இந்தியாவும் சம்மந்தப்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் புக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆர்ஷனிக் ஆர் த ஹெசல், இந்த ஏவுகணையை பற்றி பெருசாக யாருக்கும் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்றது தேவைப்படாது. ஏன்னா ரெகுலராக நம்ம சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஏவுகணையை பற்றி எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி சொல்லிடுறேன். ஆர்ஷனிக்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஹைப்பர்சோனிக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இதை ரஷ்யா இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உக்ரைன் மேலே சமீபத்தில் ATACMS வந்து உக்ரைனால் ரஷ்யாவோட நிலப்பகுதிகள் மேலே நேரடியாக முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவோட ஆயுதங்களும் யூகேவோட ஸ்டார்ம் ஷேடோன்னு சொல்லக்கூடிய அந்த க்ரூஸ் ஏவுகணையும் ரஷ்ய பகுதிகளை தாக்குனதுனால ரஷ்யா பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸில் இருக்கக்கூடிய சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகாத அந்த ஆர்ஷனிக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணையை உக்ரைன் மேலே செலுத்தியிருந்தாங்க. இப்படி செலுத்தினதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. ஒரு வாரத்துக்கு உலக மீடியாக்கள் அனைத்தையும் இந்த ஏவுகணைனா என்ன, இதோட உற்பத்தி எப்படி இருக்கு, இதோட டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இதை நோக்கி திருப்பிச்சு அந்த ஆர்ஷனிக்னு சொல்லக்கூடிய ஒற்றை ஏவுகணை. இதுக்கப்புறமா ரஷ்யா வந்து ICBM ஃபயர் பண்ணாங்க. இல்லை ICBM ஃபயர் பண்ணல, MRBM மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தான் நாங்கள் ஃபயர் பண்ணணும். ரஷ்யா கிட்ட இருந்து அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இதை பற்றின பேச்சுகளானது ஓரளவுக்கு அடங்குச்சு. ஆனால் இது இப்போ வரைக்கும் அது ஏற்படுத்தின அந்த இம்பாக்ட், இந்த ஏவுகணை வந்து ஏன் பேட்ரியாட்டால இன்டர்செப்ட் பண்ணப்படலை, ஏன் IRSTயால் இன்டர்செப்ட் பண்ணப்படலை, இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாட்டோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள்ன்றது உக்ரைனுக்குள்ள இருக்கு. அதனால இது எதையுமே ஏன் இன்டர்செப்ட் பண்ண முடியலன்ற அந்த கேள்விக்கு பதில பல ஆராய்ச்சியாளர்களும் பல ராணுவம் சார்ந்த வல்லுநர்களும் ராணுவ ஆலோசகர்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் தெளிவான பதில் யார்கிட்டயுமே கிடையாது, எதுக்காக நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு. பெலாரஸ் ரஷ்யாவோட ஒரு க்ளோசஸ்ட் அலைன்னு சொல்றதையும் தாண்டி நேரடியாக ரஷ்யாவோட ஒரு ப்ராக்ஸின்னு சொல்லலாம். ப்ராக்ஸினா நான் இந்த இடத்துல மற்ற ஆர்கனைசேஷன் மாதிரி அவங்கள மீன் பண்ணலை. ரஷ்யா வந்து என்னெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ இல்லை ரஷ்யாவுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அதை அவங்களோட நிழலாக இருந்து செய்யக்கூடிய ஒரு நாடு பெலாரஸோட பிரசிடென்ட் லுகஷென்கோ. இப்படி பெலாரஸ்க்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் எந்த அளவுக்கு அதிகம்னா, நேரடியாக ரஷ்யா இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்போ பெலாரஸ்ல இருந்தும் அவங்களோட வீரர்களை உக்ரைனுக்குள்ள அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் நட்பு நாடுகள்னு சொல்லலாம். இதுக்கு பதில் கொடுக்குற விதமா இல்லைனா இது வந்து இதுக்கான ஒரு நன்றி கடனா நாட்டோவுக்கு செக் வைக்கிற விதமாக ரஷ்யாவோட அணு ஆயுதங்களும் இஸ்கேந்தர் ஏவுகணை அமைப்பும் பெலாரஸில் இப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது. இதுக்கு வந்து நாட்டோ கிட்ட இருந்து பல எதிர்ப்பானது வந்துச்சு. ஆனால் அது எதையுமே இந்த ரெண்டு தரப்பும் பெருசாக எடுத்துக்கல. நீ உன்னோட ஆயுதங்களை கொண்டு வந்து நாட்டோ கண்ட்ரீஸில் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளில் வைக்கிற, நானும் என்னோட சேஃப்டிக்காகவும் என்னோட அலைஸோட சேஃப்டிக்காகவும் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளில் இந்த நியூக்ளியர் அம்பர்லாக்கு கீழே என்னோட அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு அந்த நாட்டில் வைக்கிறேன்னு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போதுலேருந்து நாட்டோவுக்கு இது ஒரு நைட் மேராக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாட்டோட டிட்டரன்ஸ் படியும் இல்லை ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்ஸி வாரில் யாராச்சும் ஒரு ஏவுகணை செலுத்தினாங்கன்னா அது அந்த நாட்டோட முடிஞ்சிடும். இன்னும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லணும்னா, ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு பலியாடு மாதிரி பெலாரஸை அவங்களோட அந்த ஒரு டிஃபென்ஸ்க்காக மாற்றி வச்சுருக்காங்க. எப்படி நாட்டோ யூரோப்போட டிஃபென்ஸ்க்காக சோவியத் நாடுகளை அவங்களோட வலையில் வீழ்த்தி அவங்களோட நாடுகளில் அணு ஆயுதங்களை வைக்கிறது, அவங்கள நாட்டோக்குள்ளே கூட்டு வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதம் இந்த வைக்கிறதுன்னு ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இதில் ரெண்டு தரப்புமே யாருமே ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் ஆல்ரெடி அணு ஆயுதங்கள் அங்கே இருக்குது. இஸ்கேந்தர் ஏவுகணை அமைப்பும் அந்த இடத்துல இருக்குது. பெலாரஸ் கிட்ட இருந்து ஒரு புது ரெக்வஸ்ட் நடந்து வருது. எங்ககிட்ட உங்களோட அணு ஆயுதங்கள் இருக்குப்பா, ஆனால் அது வந்து எங்களுக்கு பத்தாது. எங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தாலும், அதாவது உங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு பத்தாது. இஸ்கேந்தர் மிசைல்ஸ் வந்து இப்போதைக்கு நவீனமாக இருக்குது.
ஆனால் வருங்காலங்களில் இல்லை இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லேயே வந்து இந்த மிசைலோட மூவ்மெண்ட்ஸையும் அந்த மிசைலோட அந்த டார்கெட் ஸ்ட்ரைக்கிங் கெப்பாசிட்டியும் அது வந்து அதோட தாக்குதலை எந்த அளவுக்கு துல்லியமாக நடத்துது, எப்படியெல்லாம் இது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எவேட் பண்ணி வருது, அது ஏமாத்திட்டு வருதுன்றத எல்லா நாடுகளுமே படிச்சுட்டு இருக்காங்க. இதனால வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இந்த இஸ்கேந்தரை மட்டுமே என்னால் நம்பிட்டு இருக்க முடியாது. நீங்கள் புதுசாக ஒரு ஏவுகணையை உருவாக்கிட்டு இருக்கீங்கல்ல, இப்போ கூட சமீபத்தில் சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பினீங்களே, அந்த ஏவுகணையை எங்களுக்கு கொடுங்கன்னு அஃபிஷியல் ரெக்வஸ்ட்ன்றது வைக்கப்பட்டிருக்கு. அப்படி வைக்கப்பட்ட அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரஷ்யா அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. 2025ஓட முதல் பாதியில் எப்படிலாம் ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த ஏவுகணைகள் சீரியல் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு கணிசமான அளவு பெலாரஸுக்கு அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படக்கூடிய அந்த ஏவுகணைகளானது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 15 ஆண்டுகளாவது அந்த நாட்டில் சர்வீஸில் இருக்கும். அது வரைக்கும் தேவைப்படக்கூடிய அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸையும் அவங்களுக்கு தேவைக்கூடிய அந்த டெக்னிக்கல் அப்கிரேட்ஸ் தொழில்நுட்பம் சார்ந்த அத்தனை உதவிகளையும் ரஷ்யாவோட இன்ஜினியர்ஸ் பெலாரஸ்ல இருந்து கொடுப்பாங்கன்னு ரஷ்யா கிட்ட இருந்து அஃபிஷியல் அப்டேட் ஆனது வந்திருக்கு. ஸோ இப்போ இது பெலாரஸ்க்கு போகிறதுனால என்ன மேஜராக மாற்றம் ஏற்படுற போகுது? ஆல்ரெடி அணு ஆயுதங்களே வச்சிருக்கப்போ இந்த ஏவுகணையை பார்த்து யூரோப் ஏதாச்சும் பயப்படுவாங்களா? இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளை இது ஏதாச்சும் பயமுறுத்துமானா? ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு அறிவிப்பு வந்ததும் முதல் ஆளாக போலாந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யூரோப்பியன் கான்டினென்ட்ல இல்லைனா யூரோப்பியன் யூனியனில் ரஷ்யா அவங்களோட ப்ராக்ஸி வாரை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. பெலாரஸ்க்கு ஏவுகணைகளை கொடுக்கறதுனால பால்டிக் நாடுகளில் ஒரு பீதியானது கிளம்புது. ஏன்னா இதோட ரேஞ்சுன்றது கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர். இந்த 3000 கிலோமீட்டர்ன்றது ஒட்டுமொத்த பால்டிக் நாடுகளையும் போலாந்தையும் ஜெர்மனியோட சில பகுதிகளையும் ஃபார்வர்ட் பேஸில் இருந்து பெலாரஸ் லான்ச் பண்ணால் கூட ஜெர்மனியோட சில பகுதிகளையும் அடிக்கிற அளவுக்கு ஒரு மீடியம் ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைல்னு சொல்லலாம். இப்படி இருக்கிறதுனால போலாந்தோட அந்த ஷீல்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பேட்ரியாட் இன்னும் நிறைய நசம்ஸ் போன்ற அதிகமான அமெரிக்காவோட ஆயுதங்களையும் நேட்டோட வெப்பன்ஸையும் இவங்களுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரஷ்யாவோட மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் போலாந்தோட ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்ணியிருக்கு. உள்ள ஏவுகணை வந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுன்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ரேடார்க்குள்ளே வந்துச்சு, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எங்களோட ரேடாரில் இருந்து, ஆனால் அதுக்கப்புறம் அந்த மிசைல் எங்கே போச்சுன்றது எங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியல. போலாந்து சொன்ன கதையெல்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரீம் வைலேஷன்லாம் ரஷ்யா பண்ணியிருக்காங்க. நேட்டோ ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ட்ரோன் போகிறதே ஒரு பெரிய வைலேஷன். ஆனால் மிசைல் உள்ளே போய் அது கீழே இம்பாக்டை ஏற்படுத்தி, ஆனால் அதுக்கப்புறமும் போலாந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வைலேஷன். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக எங்களால் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ண முடியல. இப்போ பெலாரஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு நியூக்ஸ் வந்திருக்கிறதும் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் வந்திருக்கிறதும் மெயினாக போலாந்துக்கு அந்த இடத்துல சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணணும், இல்லை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா பெலாரஸ் மேலே தான் எடுத்தாகணும். போலாந்து பேச்சை கேட்ட அமெரிக்கா நேரடியாக ரஷ்யா மேலாம் அந்த ரிவெஞ்சோ இல்லை நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து ஒரு வேளை நடந்துச்சுன்னா அந்த மாதிரி சினாரியோஸில். ஸோ இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் போலாந்துக்கும் பெலாரஸ்க்கும் நடுவில் உறவுகளை ரொம்பவும் மோசமடைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் பவர் பேலன்ஸை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு மெயினான டிட்டரன்ஸ் ஆன்டி மிசைல் டிட்டரன்ஸ்ன்றது இந்த ஏவுகணைகளுக்கு எதிரான அந்த தடுப்புன்றது நேட்டோ கிட்ட ஒரு பெரிய ஷீல்டாக இருக்குது. அவங்களோட ஐஎம்பிடியாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மிசைல் ஷீல்டை இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஏவுகணை போதும். அதை உக்ரைனுக்குள்ளே ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஏவுகணைகளை எதுவுமே இல்லை, அந்த ஏவுகணையால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா இவங்க இந்த அளவுக்கு அதை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, அதை பார்த்து அவங்க பேசவும் மாட்டாங்க. இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அதில் மேட்டர் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பயப்படுறாங்க. அதை பார்த்து பால்டிக் நாடுகள்லாம் நேற்று வரைக்கும் சிரியாவில் வந்து ரஷ்யா தோத்துட்டாங்க, புதினை நம்பி எல்லாரும் யார் போனாலும் அசாதுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இந்த இடத்துல இவங்களுக்கு ஏற்படும்னு ரஷ்யாவை பார்த்து ரொம்ப சர்க்காஸ்டிக்காக நிறைய ரிப்ளைஸ் ஆனது வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதே நாடுகள் இந்த ஒரு மிசைல் பெலாரஸ்க்கு போகுதுன்ற அந்த ஒரு தகவல் வந்ததும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ரஷ்யாவோட அடுத்த குறி நாங்கள் தான்ன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டோ கிட்ட இருந்து இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷனை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிசைலால் இந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த முடியுன்றது பெலாரஸ்க்கு ஃபேவரான விஷயமா தெரிஞ்சாலும் உள்நாட்டில் அது பிரச்சனை ஏற்படுத்தும். முதல்ல டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இந்த ஆர்சனிக்கில் பல பிரச்சனை இருக்குது. ஒன்று அதோட ரேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் இப்போ இது டெஸ்டிங் ஃபேஸில் இருந்து சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிருக்கு. இது ஒரு டைம் ப்ரூவ் பண்ணிட்டாலும் கம்ப்ளீட்டாக ஒரு மிசைல் ஷீல்டுக்குள்ளே இது என்ட்ராகலை. உக்ரைனில் பேட்ரியாட் இருக்குது, இன்னும் ஒரு சில ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்குது. இதோட ஷீல்டு அது உடச்சிட்டு உள்ளே போனாலும் இன்னும் ஏஜிஸ் போன்ற பல அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புன்றது அமெரிக்கா கிட்டே இருக்குது. அதுக்கு இதோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக யாருக்கும் தெரியாது. பேப்பரில் நம்ம சொல்லலாம், பேப்பரில் யார் வேணால் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யாவாக இருந்தாலும் சரி. இது பெலாரஸ்க்கு பர்சனலாக எப்படி பிரச்சனை ஏற்படுத்தினா, ஒரு அதிநவீன ஏவுகணையை கொண்டு வந்து இன்னொரு நாடு உங்கள் நாட்டில் தயாரிக்கப்படாத ஆயுதத்தை கொண்டு வந்து உங்களோட நாட்டில் வச்சாங்கன்னா அது உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டையில் நம்மளை உள்ளே எடுத்து விட்டுருவாங்களோ, இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் சேர்ந்து அடிக்க வச்சிருவாங்களோ இல்லை அடிச்சிருவானுங்களோன்னு அந்த பயத்தை அதிகமாக ஏற்படுத்துகிறப்போ இது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். நம்ம நாட்டை விட மோசமான நிலைமை நிறைய இடங்களில் இருக்குது.
அந்த இடத்துல மக்கள் போராட்டம் வெடிக்கிறது, ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு அரசு அந்த இடத்துல அமையிறதுன்னு இது பெலாரஸ்க்குமே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்னெல்லாம் நடக்குதுன்றது. செக்மேட்டை பற்றி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்கிறேன். இப்போ நியர்லி 90% எங்களோட ப்ரொடக்ஷன் இல்லை அது ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த பணிகளை நாங்கள் முடிச்சிட்டோன்னு UAC யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் ரஷ்யா கிட்டேருந்து ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு. இப்போ இந்த Su-75 பொறுத்த வரைக்கும் மற்ற அதோட கவுண்டர் பார்ட்டான F-35, J-35 இந்த அளவுக்கு ஸ்டெல்த்தாக அது இருக்கான்றது தெரியல. ஏன்னா Su-57 பொறுத்த வரைக்கும் அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்றது 0.1 1 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதை விட இது ரொம்ப அப்கிரேட் பண்ணப்பட்டிருந்தாலும் F-35யும் J-35யும் இதனால் கவுண்டர் பண்ண முடியுமான்றதும் தெரியல. அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வெளியில் வரப்போ இல்லை அது ஆக்சுவலாக ஒரு காம்பேட் ஜோனுக்குள்ளே என்ட்ராகுது இல்லை ஏதாச்சும் ஒரு ஏர் ஷோக்குள்ளே வெளியே போகுதுன்னா, இப்போ சமீபத்தில் சைனாவில் நடத்தப்பட்ட ஏர் ஷோவில் Su-57 அதோட அதனால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க பண்ணி காமிச்சாங்க. இது வரைக்கும் தெரியாத நிறைய டெக்னிக்கல் அப்டேட்ஸும் அதோட நிறைய மைனஸஸும் வெளியில் தெரிஞ்சுது. அந்த ரிவர்ட்டுக்கு பதிலாக ஓப்பன் ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே Su-57 இருக்கிற பிரச்சனைகள்லாம் வெளி உலகத்துக்கு காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது அது ஆக்சுவலாக வெளியில் வந்தால் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் என்னன்னா 90% அதுக்கான பணிகள் முடிஞ்சிருச்சு. 2025 அது சர்வீஸ்க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்க்குள்ளே வரும்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருந்தா தான் 2025 சர்வீஸ்க்கு வரும். இதில் இந்தியாவும் ஒரு கஸ்டமராக மேபி இணையலாம். இந்தியா இந்த விமானத்தை ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா J-35 பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்குறதா சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கான முக்கியமான பாகங்கள்லாம் அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து அது உங்களோட ஃப்ளீட்டில் இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த எமர்ஜென்சி பர்ச்சேஸ் அவசரமாக வாங்கக்கூடிய அந்த வாங்குதலில் இந்த விமானமும் இருக்கலான்ற சில செய்திகளும் வெளியில் வந்திருக்கு. முதல்ல அந்த விமானம் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுன்றது தெரியல. இன்கேஸ் பாகிஸ்தான் கிட்ட J-35 வந்தாலும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த விமானம் வாங்குன்றதும் தெரியல. ஏன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமில் நம்ம உள்ளே போயிருக்கோம். இதை நம்ம எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டாக இதை வாங்கினாலும் இதை வாங்கிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளோட AMC ப்ராஜெக்டில் ஒரு பெரிய லேக் விழ வைக்கும். ஆனால் பாகிஸ்தான் எது பண்ணாலும் சரி அது இந்தியாவுக்கு இது வரைக்கும் நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி நம்புவோம். ஒன்று நம்மளோட ப்ராஜெக்ட்டை நம்ம ஸ்பீடப் பண்ணுவோம் இல்லையா. ஆஸ் யூஷுவல் ரஷ்யா கிட்ட இருந்து Su-75 வாங்குறத விட Su-57 வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரை விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.